ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் அதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி நம்ம ரெசிபிக்கு முக்கியமானது என்னென்னா இந்த டேபிகோ, அதாவது மரவள்ளி கிழங்கு. இது நான் 2 சின்ன கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா தோல் உரித்து நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு துருவி எடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். அப்படி அரைச்சா தான் உங்களுக்கு நல்ல ஒன்று போல் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைப்படும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கிட்ஸ்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதில் உள்ள ஈரப்பதமே போதும். சப்போஸ் உங்களுக்கு ஒழுங்காக அரைப்படலைன்னா சும்மா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிடாதீங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். நான் இப்போ இதை எடுத்து இந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பேஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட் நல்லா துருவி எடுத்திருக்கேன். கேரட் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியில் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் துருவி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் அதையும் நல்லா துருவி சேர்த்துக்கலாம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நம்ம கிட்ஸுக்கு செய்கிறனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் இதில் பச்சை மிளகா நல்ல பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கும் நல்லா தான் இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு, அதாவது இந்த டேபிகோ அரைக்கும் போது மட்டும் தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா நிறைய அரிசி மாவு எல்லாம் சேர்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கவனமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட அதில் கெட்டியாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தெரியுதா? ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பும், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம், மைதா மாவு இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா மைதா கூட சேர்த்துக்கலாம். இல்லை அரிசி மாவு, இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு, எதனாலும் இந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படி இருக்கட்டும். இப்போ இன்னொரு பிளேட்டில் சேமியா, நம்ம பாயாசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சேமியா தான். அதை இந்த மாதிரி நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக வர்ற மாதிரி நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேமியா வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம மாவு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இதை இப்போ நம்ம ஒரு ஷேப்க்கு, என்ன உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சிருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நார்மலான கோதுமை மாவு தான், அதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. அந்த கோதுமை மாவில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளெயின் ஃப்ளாரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லிக்விட் கோதுமை மாவில் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அது ஒட்டிக்கும். இந்த மாதிரி 2 கையிலும் இந்த மாதிரி மாற்றி தட்டி எடுத்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா மாவுலாம் அதுலேருந்து கீழே விழுந்துடும். இப்போ இதை நம்ம கோதுமை மாவு கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேமியாவில் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நம்ம நல்ல இந்த லிக்விட் கோதுமை மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துருக்கனால உங்களுக்கு ஈஸியாக அந்த சேமியா எல்லாமே அது மேலே நல்லா ஒட்டிக்கும்.
இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு இதையும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சேமியா எல்லாமே விழுந்துடும். எல்லா பக்கமும் நல்ல கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையுமே கடகடன் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணால் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளெயின் ஃப்ளாரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிக்விட் கோதுமை மாவில் வந்து சேர்த்துக்கலாம். அந்த லிக்விட் கோதுமை மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் போய் தங்கிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மரவள்ளி கிழங்குக்கு பதிலாக நீங்கள் வெறும் பொட்டேட்டோ வச்சு கூட இதே மெத்தடில் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக சேமியாவில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை இதுக்கு பதிலாக சீனி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம்ல, அதில் கூட செஞ்சு கொடுக்கலாம். அதுலேயும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நான் இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில். டைம் இல்லைன்னா அப்படியே கூட பொரிச்சிக்கலாம். இப்போ நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கரண்டியில் வச்சு உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, வெளியில் வெந்து உள்ளே வேகாமல் ஆகிடும். அதனால் நீங்கள் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. நீங்கள் நினச்ச உடனே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதுக்கு சூப்பரான ஒரு தக்காளி சாஸ், அதாவது டொமேட்டோ சாஸ், அப்படி இல்லைன்னா மயோனீஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூப்பரான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.